கடைசி குடிமகனுக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உரை. சென்னை ஆலந்தூர் அடுத்த நங்கநல்லூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஷியாம பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த தினத்தை முன்னிட்டு மாவட்ட கருத்தரங்க நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழக பாஜக சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் குமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். பாரதிய ஜனதா கட்சி எப்படி உருவானது குறித்தும், ஆர்டிக்கல் 370 ரத்து செய்ய வேண்டும் என்பது குறித்தும் விளக்கமாக தெரிவித்தார். 1950களில் இரட்டை பிரதமர் என்று இருந்த நிலையை முற்றிலுமாக அகற்ற வேண்டும் என்பது குறித்தும், கடைசி குடிமகனுக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்பதே பாஜகவின் நோக்கம் என்றும், ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் நோக்கம் என்றும் தெரிவித்தார். தற்பொழுது பாரத பிரதமர் மக்களுக்கு என்ன எல்லாம் செய்து வருகிறார் என்பது குறித்தும் தெளிவாக எடுத்துரைத்து பேசினார். இந்த நிகழ்ச்சியில் பகுதியைச் சேர்ந்த பாஜகவினர் 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். நம்ம என்ன செய்யணும்? இப்போ எப்படி ஒரு நாட்டுக்குள்ளேயே 2 கொடிகள் இருப்பது எப்படி அநியாயம்? ஒரு நாட்டுக்குள்ளேயே இந்த 2 அரசியலமைப்பு சட்டங்கள் இருப்பது அநியாயம். ஒரு நாட்டுக்குள்ளேயே 2 பிரதமர்கள் இருப்பது அநியாயம். இந்த அநியாயத்தை நாம் தட்டி கேட்க வேண்டும். இந்த அநியாயத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆரம்பத்திலிருந்து அதுக்கான 46, 47, 51 வரலும் அவர் ஒரு புலாங்கியத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார். அப்புறம் ரிசைன் பண்ணுறார், வெளில வர்றாரு. அப்புறம் ஜனசங்கத்தை ஆரம்பித்த உடனே அவர் ஒரு பிரதானமாக இந்த நாட்டில் ஆர்டிக்கல் 300 கான்ஸ்டியூஷனில், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சரத்து 370, அதே மாதிரி சரத்து 335, வெறும் 35 அது 370, இது அந்த சிறப்பு அதிகாரத்தை கொடுக்குது. அது காஷ்மீருக்கு அந்த சிறப்பு அதிகாரத்தை நாம் எடுக்கணும். அந்த சிறப்பு அதிகாரத்தை எடுத்தால்தான் மக்களுக்கு ஒரு சமமான மக்களாக இருக்க முடியும். அனைத்து தரப்பு மக்களும் சமமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் அதற்காகவே நேரு அரசாங்கத்தை எதிர்த்து இங்கிருந்து ஸ்ரீநகர் போயிட்டு, ஸ்ரீநகரில் காலவரையற்ற உண்ணாவிரதம் இருக்கிறார். ஸ்ரீநகரில் லால் சவுக்குன்ற அந்த சொல்லக்கூடிய இடத்துல அங்கே இப்போ கூட நம்ம ஆர்டிகல் 370 எடுத்த பிறகு தான் அங்கே தேசிய கொடியை ஏற்ற முடிஞ்சது. அது அப்புறமா நான் வர்றேன். அப்போது அவருடைய லட்சியம், எண்ணம் எல்லாமே இந்த காஷ்மீரில் ஆர்டிகல் 370 எடுக்கணும் அப்படின்றது தான். அப்போ அங்கே லால் சவுக்கில் போய் காலவரையற்ற உண்ணாவிரதம் இருக்கிறார். உண்ணாவிரதம் இருந்து அந்த உண்ணாவிரதம் இருந்ததுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் இந்த ஜெயிலில் பிடிச்சி போடுறாங்க அங்கே. அப்போ அந்த ஜெயிலில் பிடிச்சி போடும்போது அவர் தன்னுடைய இளம் வயதிலேயே ஜெயிலில் போகிறாங்கன்னா, அவர் நாட்டுக்கு எதிராக, அதாவது நேருக்கு எதிராக, அப்போ எல்லாம் நேருக்கு எதிராக யார் இருந்தாலும் அவர் அவ்வளோ ஒன்றும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. அவங்க ஜெயிலில் சரியான அவங்களுக்கு முறையான ட்ரீட்மெண்ட் இருந்ததா என்ன அது. ஆனால் ஜெயிலில் பிடிச்சி போட்ட பிறகு அவர் தன்னுடைய இன்னுயிரை ஈர்த்துறாரு. தன்னுடைய தியாகம், அவர் எதுக்காக தியாகம் பண்ணார்? அவருடைய தியாகம் என்ன? ஆர்டிகல் 370 எடுக்கணுன்ற ஒரே ஒரு கொள்கைக்காக அங்கே காஷ்மீரில் போய் லால் சவுக்கிலிருந்து ஸ்ரீநகர் ஜெயிலில் தன்னுடைய இன்னுயிரை ஈர்த்தவர் தான் திரு ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவங்க. அவருடைய 125வது நாளை கொண்டாடி இருக்கிறோம். ஆனால் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் என்ன கனவு கண்டாரோ, திரு ஷியாம் பிரசாத் முகர்ஜி கனவு, லட்சியம், எண்ணம் எல்லாத்தையும் நிறைவேற்றி காட்டியிருப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். 70 வருடத்திற்கு பிறகு அவருடைய லட்சியம், ஒரு தலைவர், நம்ம இங்கே திமுக மற்ற கட்சிகள்லாம் கட்சி ஆரம்பிக்கும் போது ஏதாவது ஒரு கொள்கையை சொல்லுவாங்க, அதுக்கு பிறகு அதை அப்படியே மறந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்மளுடைய கட்சியினுடைய ஃபவுண்டர் திரு ஷியாம் பிரசாத் முகர்ஜிஜி அவங்க எதற்காக கட்சி ஆரம்பித்தாங்க? திரு பண்டிட் தீன்தயாள் உபாத்யா அவர்கள் எதற்காக கட்சி ஆரம்பித்தாங்க? பண்டிட் தீன்தயாள் உபாத்யா அவர்களுடைய கொள்கை என்ன? அந்தியோதயா என்ன? கடைசி மனிதனுக்கும் அரசாங்கத்தினுடைய திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கணும் என்பது. கடைசி மனிதனுக்கும் அரசாங்கத்தினுடைய எல்லா திட்டங்களும் போய் சேர்ந்த அனைவரும். அதனால தான் 25 கோடி பேர் இந்த 12 ஆண்டுகளில் பிபிஎல்லிருந்து, அதாவது வறுமை கோட்டிலிருந்து மேலே வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 கோடி பேருக்கு, 4 கோடி பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்குறோம். இன்னும் 3 கோடி பேருக்கு கட்டி கொடுத்துட்ருக்கோம். ஜல்ஜீவன் திட்டத்தில் வீட்டுக்கு வீடு பைப் கனெக்ஷன் மூலம் கொடுத்துருக்கோம். இலவச கேஸ் இணைப்பு கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இலவச வங்கி கணக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இலவச அரிசி ஒவ்வொரு மாதம் 5 கிலோ. அப்போ அந்தியோதயா, கடைசி மனிதனும் வாழ்க்கையில் முன்னேறணும், கடைசி மனிதனுக்கும் அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் சேரும். ஒரு சேர நம்மளுடைய கொள்கை என்ன? நாம் கொள்கை ஆர்டிகல் 370 எடுக்கணும்.
அப்படின்ட்டு சொன்னவர் நம்மளுடைய பண்டிட் திரு ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள். அதே மாதிரி நம்மளுடைய இன்னொரு ஃபவுண்டர் திரு பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா அவர்கள். அந்த தீன்தயாள் அந்த ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ அந்த தீன்தயாள் உபாத்யாயா அவர்கள், அவர்களுடைய என்ன அந்தியோதயம் என்ன, எளிய மக்களும் சமநிலைக்கு வரணும், எளிய மக்களுக்கும் எல்லா திட்டங்களும் போய் சேரணும் அப்படின்றது. அப்போ அந்த இரண்டையும் நம்ம இரண்டு சேர நடத்தணுமோ என்ன, ஷியாம் பிரசாத் முகர்ஜியாவுடைய ஆர்டிகல் 370 எடுக்கணும்னு எடுத்தோமா, எடுத்துட்டு இன்னைக்கு காஷ்மீரில் ஒவ்வொரு வருஷமும் நம்மளுடைய தேசிய கொடி பறக்குது, நம்மளுடைய மூவர்ண கொடி யாத்திரைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு அனைத்து அந்த பகுதியினுடைய காஷ்மீரினுடைய அனைத்து பகுதிகளிலுமே வளர்ச்சி, அங்கே ஹைவேஸு, ஒரு ஏர்போர்ட்டு, ரயில்வே. இப்போ பார்த்தீங்க நம்மளுடைய பிரதமர் அவர்கள் அந்த ஒரு பெரிய பாலத்தை திறந்து வச்சாங்க, அந்த ரயில்வே பாலத்தை. ஸோ இப்படி அங்கேயும் அடிப்படை வசதிகளை இது பண்ணிவிட்டு இன்றைக்கி நாட்டினுடைய மிக முக்கியமான வளர்ச்சி திட்டங்கள் அதிகமாக செயல்படுத்துகின்ற ஒரு பகுதியாக நம்மளுடைய இன்றைக்கி ஜம்மு காஷ்மீரில் நம்ம இன்றைக்கி தீவிரவாதம் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அங்கெல்லாம் போனால் கல்லறிவாங்க, கல்லறிவு தான் அங்கே ஒரு பெரிய இதாகவே இருந்தது. இன்றைக்கு அந்த முழுமையாக நிறுத்தியிருக்கணும். நம்மளுடைய மத்திய அமைச்சர்கள்லாம் இப்போ நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி மந்திரி ஆகும்போது நாங்கள் எல்லாருமே தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் போகணும், 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி போகணும். ஆனால் அப்போ எல்லாம் போகும்போது கூட ஆரம்பத்தில் போகும்போது எங்களுக்கு அதிகமான பாதுகாப்பு இருக்கும். ஆனால் இப்போ எந்த பாதுகாப்பும் இல்லாமல் சாதாரணமாக போயிட்டு வர முடியுது, சாதாரணமாக மக்கள் நடமாட முடியுது. அப்போ இப்போ தீவிரவாத இந்த புல்வாமா தாக்குதல் நடத்தினாங்க, அவர்களுக்கு அதே மாதிரி பகல்காம் தாக்குதல் நடத்தினாங்க, அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுத்தோம். ஆப்ரேஷன் சிந்தூரை நடத்தி சரியான அந்த தீவிரவாதிகளை பாகிஸ்தானில் இருக்கிற எல்லை தாண்டாமல் நம்மளுடைய நாட்டில் இருந்து பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகளை 100 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற அவங்கள துல்லியமாக அடித்து தீவிரவாதிகளை விரட்டி இருக்கிறோம். அப்படிப்பட்ட அரசாங்கம் ஒரு தைரியமான அரசாங்கம், ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி, இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்தை மையமாக கொண்ட அரசாங்கமாக இருக்கிறது. இப்போ ஆர்டிகல் 370 எடுத்துட்டோம். நம்ம நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நம்மளுடைய கட்சி எதுக்காக சொன்னோம், ஆர்டிகல் 370 இருக்கக்கூடாது. அதுக்காக தான் அவர் தன்னுடைய இன்னுயிரத்துவ தியாகம் செஞ்சார். 370 எடுத்துட்டோம். 70 வருஷத்துக்கு பிறகு, கிட்டத்தட்ட 70 வருஷத்துக்கு பிறகு நாம் தொடர்ந்து அதற்காக போராடி நாம் தொடர்ந்து இந்த 12 ஆண்டுகள் ஆட்சியில், நம்மளுடைய பிரதமருடைய 12 ஆண்டு ஆட்சியில் நாம் இன்றைக்கி ஆர்டிகல் 370 எடுத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த நாட்டுக்கு நாம் இன்னொரு சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம், அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவோம் அப்படின்னு. அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவோன்னு சொன்னோம். அதுக்காக நம்மளுடைய தலைவர்கள், பல தலைவர்கள், அத்வானிஜி முதற்கொண்டு, திரு முரளி மனோகர் ஜோஷி முதற்கொண்டு, திரு மோடிஜி முதற்கொண்டு பல பேர் பல யாத்திரைகளை நடத்தி அந்த யாத்திரைகள் மூலியமாக மக்களிடத்தில் நாம் இந்த நாட்டுக்கு சொன்னோம், நாங்கள் என்னைக்குனாலும் கூட அயோத்தியில் ராமர் கோயில் கட்டியே தீருவோம்னு சொன்னோம். அதே மாதிரி அயோத்தியில் ராமர் கோயில் கட்டிட்டோம். இந்த நாட்டுக்கு என்ன சொன்னோம், அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவோம்னு சொன்னால் ராமர் கோயில் கட்டிட்டோம். ஆர்டிகல் 370 எடுக்கணும்னு ஐயா போராடினாங்க, தன்னுடைய தியாகம் பண்ணார். ஆர்டிகல் 370 எடுக்கணும். காமன் சிவில் கோடு கொண்டு வரணும்னு சொன்னால் இப்போ நடந்துகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாநிலத்திலையும் அதுக்கான சட்டத்தை கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். அப்போ நம்ம நாட்டு அதே மாதிரி முத்தலாக்கை தூக்கணும்னு சொன்னோம். நம்ம எல்லாம் சொல்லுவோம், முஸ்லீம் நாடுகளில் கூட முத்தலாக்கு சட்டம் இல்லை. ஆனால் நம்ம நாட்டில் அந்த பெண்களுக்கு எதிராக, குறிப்பாக இஸ்லாம் பெண்களுக்கு எதிரான அந்த முத்தலாக்கு சட்டம் இருந்தது. அந்த சட்டத்தை நம்ம தூக்கியிருக்கிறோம். அப்போ அந்த நாட்டுக்கு நாம் என்னென்ன சொன்னதை எல்லாத்தையும் செஞ்சுருக்கிறோம். நம்மளுடைய ஃபவுண்டர்கள் அங்கே 2 பேர் இருக்கிறாங்க, ஷியாம் பிரசாத் முகர்ஜி ஐயா, பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா ஐயா. அவங்க 2 பேர் சொன்ன கனவு, அவங்க 2 பேருடைய லட்சியத்தை நம்ம நிறைவேற்றியிருக்கோம். ஒன்று திரு ஷியாம் பிரசாத் முகர்ஜி ஐயா அவர்கள், இன்னொன்று பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா ஐயா அவர்கள். அவர் என்ன சொன்னார், அந்தியோதயா சொன்னார். நம்மளுடைய பிரதமர் 2014 ஆட்சிக்கு வந்தார். வந்த உடனே அதுக்கு முன்னாடி அக்காங்கெல்லாம் பேங்க் வாசலே என்னன்னு தெரியாது, பேங்க் பக்கமே போனதில்லை, பேங்க் அக்கௌண்ட்டே நமக்கு தெரியாது. 2014 முன்னாடி யாராவது பேங்க்குக்கு போகணுன்னா, பேங்க்கில் போனால் அக்கௌண்ட் கூட பெரிய பெரிய தொழிற்சாலை வச்சுருக்கிறவங்க, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி வச்சுருக்கவங்க, பெரிய ஆஃபீஸருக்கு தான் பேங்க் அக்கௌண்ட் இருந்தது. ஆனால் பிரதமர் வந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு 40 கோடி பேருக்கு இலவசமாக வங்கி கணக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இலவசமாக வங்கி கணக்கு. அரசாங்கத்துடைய திட்டங்கள் நேரடியாக இன்னைக்கு பேங்க்குக்கு போகுது. அவங்க எங்கேயும் போக தேவையில்லை, தாசில்தார் ஆஃபீஸ் போகல, கலெக்டர் ஆஃபீஸ் போக தேவையில்லை, கவுன்சிலர் வீட்டுக்கு போக தேவையில்லை, பிஜேபி மாவட்ட தலைவரை போய் பார்க்க தேவையில்லை, பிஜேபி வட்ட செயலாளரை பார்க்க தேவையில்லை, யாரையும் பார்க்க தேவையில்லை. அரசாங்கத்துடைய திட்டங்கள் நேரடியாக வங்கி கணக்கிலே வருது. அப்போது காங்கிரஸினுடைய ராஜீவ்காந்தி பிரதமராக இருக்கும்போது சொன்னார், நான் ₹1 அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அனுப்புனா 15 காசு தான் ஏழை மக்களுக்கு போய் சேருது. அப்போ அந்த 85 காசு எங்கே போச்சு, காங்கிரஸ்காரனுடைய பாக்கெட்டுக்கு போயிடுச்சு.
அந்த 75 காசு யாருக்கு போயிடுச்சு? காங்கிரஸ்காரனுடைய பாக்கெட்டுக்கு போயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய பிரதமர் ₹1 அனுப்புனா நேரடியாக அந்த ₹1 யாருக்கு வருது? நம்ம காளியம்மா அக்கௌண்ட்டுக்கு டைரக்டாக வந்துடுது, எங்கேயும் நிற்காது. மானியம் என்ன? விவசாயிக்கு சன்மான் நிதி ₹6000 நேரடியாக வங்கி கணக்கு போடுறோம். நம்மளுடைய 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் நேரடியாக அவங்க வங்கி கணக்கில் காசு கொடுத்து 125 நாள் நேற்றுலேருந்து நடைமுறைக்கு வந்துட்டு 125 நாள் வேலை, ₹300 சம்பளம், மினிமம் சம்பளம் அவங்களுடைய வங்கி கணக்கிலேயே டைரெக்டாக வைக்கப்படும். அதே போல் ஏழை மக்களுக்கு கொரோனா நேரத்தில் மாதம் ₹500 பிரதமர் போட்டார், நேராக வங்கி கணக்கிலே போட்டார். அதே போல் நம்மளுடைய இந்த சுய உதவி குழுக்களுக்கான கடன் நேரடியாக அவங்களுடைய வங்கி கணக்கிலே வருது. முத்ரா லோன் நேரடியாக அவங்களுக்கு வங்கி கணக்கில் வருது. அதே மாதிரி தெருவோர வியாபாரிகளுக்கான லோன், அதில் மானியம் எல்லாம் நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்கில் வருது. இங்கே யாரும் நான் போய் பிஜேபிக்காரங்கிட்ட கையெழுத்து வாங்கணும், பிஜேபி ஒன்றிய செயலாளர், பிஜேபி மாவட்ட செயலாளர் தான் கையெழுத்து போட்டால் தான் தேவை அப்படின்றதெல்லாம் இல்லை. அது திமுக காரங்கன்னா அப்படி பண்ணுவான், அவங்க ஒன்றிய செயலாளர்கிட்ட போய் கையெழுத்து வாங்கி பார்ப்பாங்க. ஆனால் இது நம்மளுடைய பிரதமர் நம்மளுடைய பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா அவர்களுடைய அந்தியோதயா அவருடைய திட்டங்கள், ஏழை எளிய மக்களுடைய திட்டங்களை நேரடியாக தான் நான் சொன்னேன் ஆரம்பத்திலே. நான் இந்த 12 வருஷத்தில் 4 கோடி பேர் வீடு கட்டி கொடுத்துருக்கோம். இன்னும் 3 கோடி பேர் கட்டிக்கிட்டு இருக்கோம். 7 கோடி பேருக்கு சேங்ஷன் ஆகி வீடுகள் கொடுத்துருக்குறோம். இதில் இலவச கேஸ் இணைப்பு கொடுத்துருக்குறோம். அது மட்டுமல்ல, 5 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள ஆயுஷ்மான் பாரத் இல்லை இன்சூரன்ஸ் கார்டு கொடுத்துருக்குறோம். இப்படி ஏழை எளிய மக்கள் மேலே வரணும். எல்லா வீட்டுக்கும் டாய்லெட் கட்டி கொடுத்துருக்குறோம். ஏழை எளிய மக்களுடைய முன்னேற்றம். அதனால தான் 25 கோடி பேர் இந்த 12 ஆண்டுகளில் 25 கோடி பேர் பிபிஎல் நிலையிலிருந்து வறுமை கோட்டு கீழிருந்து மேல்நிலைக்கு வந்திருக்கிறாங்க. இது ஒரு பெரிய சாதனை. 398 நாள் நேருனுடைய சாதனையை முறித்துவிட்டு இன்றைக்கு 4399 நாட்களை கடந்து, இன்னைக்கு கிட்டத்தட்ட 50 நாள் ஆயிருக்கு, கடந்து தொடர்ந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக இருக்கிறார். இப்போ நேரு இல்லையான்னு கேட்பீங்க. நேரு பிரிட்டிஷாரால் நிர்ணயிக்கப்பட்ட பிரதமராக கொஞ்ச நாள் இருந்தார், அதையும் கணக்கில் வரும். ஆனால் நம்முடைய பிரதமர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 3வது பிரதமராக 4399 நாட்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, அவருடைய லட்சியம், எண்ணம் எல்லாமே நம்மளுடைய ஃபவுண்டர்கள் 2 பேர் அவர்களுடைய கனவை நிறைவேற்றும் விதமாக. அதனால தான் 2047 100வது சுதந்திர தினம் கொண்டாடும் பொழுது அனைத்து மக்களும், அதான் அனைத்து மக்களுடைய வளர்ச்சி, அனைத்து மக்களுடைய ஒற்றுமை, அனைத்து மக்களும் இணைந்து, அனைத்து மக்களுடைய முயற்சியோடு, அனைத்து மக்களுடைய நம்பிக்கையோடு இந்த நாடு 2047 அப்துல் கலாம் ஐயா கண்ட கனவு வல்லரசு பாரதம். நம்முடைய இலக்கு தான். வல்லரசு பாரதம் என்ன? நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு சென்னை விமான நிலைய விரிவாக்கம் ஒரு பக்கம், மதுரை விமான நிலைய விரிவாக்கம், அதே போல் திருச்சிராப்பள்ளி விமான நிலைய விரிவாக்கம், கோயம்புத்தூர் விமான நிலைய விரிவாக்கம், இப்படி விமான நிலையங்களுடைய விரிவாக்கம் இருக்கும். ஹைவேக்கள் 4 வழிச்சாலை, 6 வழிச்சாலை, 8 வழிச்சாலை, 12 வழிச்சாலை, இண்டஸ்ட்ரியல் காரிடார். இன்னைக்கு இதெல்லாம் நம்ம நாட்டில் எவ்வளவு வேகமாக நம்மளுடைய நாடு வளர்ந்து கொண்டு வருகிறது. ரயில் போக்குவரத்தில் வந்தே பாரத் ரயில், புல்லட் ட்ரெயின், சென்னைக்கு பெங்களூருக்கு புல்லட் ட்ரெயின் வரப்போகுது, சென்னைக்கு ஹைதராபாத்துக்கு புல்லட் ட்ரெயின் வரப்போகுது, சென்னைக்கும் பெங்களூருக்கும் ஹைதராபாத்துக்கும் ஒரு ட்ரையாங்கில் நமக்கு புல்லட் ட்ரெயின் வரப்போகுது. அப்போ நம்மளுடைய சென்னையினுடைய வளர்ச்சி எவ்வளோ. மெட்ரோ ட்ரெயின் 3 ஃபேஸ் நமக்கு மெட்ரோ ட்ரெயின் வந்திருக்கிறது. இன்றைக்கி எங்கே இருந்தாலும் எவ்வளோ வேகமாக நம்ம போக முடிய சூழ்நிலையை உருவாக்கியிருக்கோம். ஒரு பக்கம் இந்த அடிப்படை கட்டமைப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், இன்னொரு பக்கம் சமுதாய கட்டமைப்பு. அதுதான் சொன்னேன். 7 கோடி பேருக்கு வீடு கொடுத்துருக்குறோம், விவசாயிகளை மேம்படுத்துகிறோம், தாய்மார்களை மேம்படுத்துகிறோம், முத்ரா லோன், சுய உதவி குழுக்களுக்கான கடன், தெருவோர வியாபாரிகளுக்கான கடன், அதே மாதிரி விஸ்வகர்மா திட்டத்தினுடைய பயன்கள். இப்படி மக்களும் இந்த நாடு முன்னேறணும்னா அடிப்படை கட்டமைப்பு முன்னேறணும். இந்த நாட்டினுடைய ஒரு ஏழைக்கு கூட இருக்கக்கூடாது. கடைசி மனிதனும் கூட சமநிலைக்கு வர வேண்டும். கடைசி மனிதனும் சமநிலைக்கு வர வேண்டும். நம்ம எப்படி இருக்கிறோம் அதே மாதிரி தான் கடைசி மனிதனும் இருக்க வேண்டும். அனைவரும் ஒன்று. அதனால தான் நம்ம பிரதமர் சொல்லுவோம், சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா விஸ்வாஸ், சப்கா பிரயாஸ். அனைவரும் இணைந்து, அனைவருடைய முயற்சியோடு, அனைவருடைய வளர்ச்சிக்காக, அனைவருடைய நம்பிக்கையோடு நாம் பாடுபடுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுடைய லட்சியம், எண்ணம் எல்லாமே 2047 நம்மளுடைய நாடு வளர்ச்சி அடைந்த பாரதமாக இருக்க வேண்டும். நம்மளுடைய தலைவர்கள் கண்ட கனவு, பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா அவர்கள் கனவு, ஷியாம் பிரசாத் முகர்ஜி ஐயா அவர்களுடைய கனவை நனவாக்குகின்ற நாள் நெருங்கி இருக்கிறது. அதனால தான் நம்ம ஃபவுண்டர் இங்கே இருக்கிறார். நம்மளுடைய கிட்டத்தட்ட 80 வயசு இங்கே இருக்கிறார். அவர் ஏதாவது நினச்சி பார்த்துருப்பாரா? கட்சியில் ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி கட்சியில் சேர்ந்துருக்கிறார். அவர் அயோத்திக்கு ராமர் கோயில் கரசேவைக்கு போயிருக்கிறார்.
அப்போ அவர் அன்னைக்கு நினச்சி பார்த்துருப்பாரா நம்ம இன்னைக்கு 3வது முறை ஆட்சியில் இருப்போன்ட்டு? இல்லை. அன்னைக்கு கொள்கைக்காக வந்தோம். இந்த நம்மளுடைய கொள்கை இந்துத்துவா, இந்த தேசம் முக்கியம், இந்த நாடு முக்கியம், இந்த நாட்டுடைய வளர்ச்சி முக்கியம்ன்றது கொள்கைக்காக வந்தார். இந்த கொள்கைக்காக தான் இங்கே பல பேர் வந்துடும். அந்த கொள்கையோட நம்ம கொள்கை பிடிப்போடு இருந்து கொண்டு இருக்கோம். அதனால தான் நம்மளுடைய கட்சி எப்பயுமே இது தொண்டர்களை மையமாக வச்சு கட்சி, தொண்டர்களுடைய உழைப்பால் வந்த கட்சி, தொண்டர்களை ஊக்குவிக்கின்ற கட்சி, தொண்டர்களால் கட்டமைக்கின்ற கட்சி தான் நம்மளுடைய. அதனால தான் நம்ம கட்சியில் எப்பயுமே மாவட்ட தலைவர்னா 3 வருஷத்துக்கு தான் இருக்க முடியும். அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. மாநில தலைவர்னா 3 வருஷத்துக்கு தான் இருக்க முடியும். இது நம்ம கட்சியில் மட்டும்தான் இருக்காது, வேறு எந்த கட்சியிலும் கிடையாது. தேசிய தலைவருக்கும் போகிறது. அப்போது இந்த கட்சி அடிப்படையிலே தொண்டர்களால், தொண்டர்களுக்காக உருவாகின்ற கட்சி, கொள்கையால். கொள்கை தலைவர்கள் இருக்கிறாங்க. இந்த கொள்கை தலைவர்களுக்கான இந்த கட்சி நம்ம உருவாகின்ற கட்சி. அப்படிப்பட்ட கட்சி இந்த கட்சி. இந்த கட்சிக்கு ஒரு உயிரோட்டம் இருக்கிறது. இந்த கட்சியில் ஒரு நேர்மை இருக்கிறது. இந்த கட்சி இந்த தேசத்தை ஊக்குவிக்கின்றதாக, இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்காக. இந்த கட்சியில் எப்பயுமே இந்த தேசத்தினுடைய நலன் தான் முக்கியம். ஃபஸ்ட்டு நேசம், 2வது தான் கட்சி, 3வது தான் இண்டிவிஜுவல். ஆனால் திமுகவில் ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல், அப்புறம் கட்சி, அப்புறம் தான் நாட்டை பற்றியெல்லாம் அவங்க சிந்திப்பாங்க. ஆனால் நம்மளதில் ஃபஸ்ட்டு நாடு, 2வது கட்சி, 3வது தான் நம்மளுடைய இண்டிவிஜுவலை பற்றி சிந்திக்க வேண்டிய நம்மளுடைய கட்சி. அந்த மாதிரி கட்சி. சகோதரர்களே, நாம் உழைப்பால் உயர்ந்திருக்கின்றோம். நம்மளுடைய கட்சி இன்னைக்கு கிட்டத்தட்ட 22 மாநிலங்கள் ஆட்சியில் இருக்கும். 22 மாநிலங்கள். 1951 நம்மளுடைய சியாம் பிரசாத் முகர்ஜி ஐயா ஆரம்பித்த ஜனசங்க கட்சி 1980 ஜனதா கட்சியாக மாறுது, பாரதிய ஜனதா கட்சியாக. அப்போ 2 MP தான் வரும். எத்தனை MP இருந்தோம்? வெறும் 2 MP தான் இருந்தது. இன்னைக்கு 22 மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கிறோம். 3வது முறையாக மத்தியில் ஆட்சியில் இருந்து கொண்டு இருக்கிற சகோதரர்களை. அப்படிப்பட்ட கட்சி, உலகத்திலேயே அதிகமாக உறுப்பினர்கள் கொண்டிருக்கின்ற கட்சி நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சி. எந்த கட்சியுமே இது உலகத்திலே எடுத்துக்கலாம், அதிகமான உறுப்பினர்களை கொண்டிருக்கிற கட்சி நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சி. அப்படிப்பட்ட கட்சியில் நம்ம நிர்வாகியாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட கட்சியில் நாம் உறுப்பினராக இருப்பது நமக்கு பெருமை. இந்த நாட்டினுடைய நலனில் அக்கறை செலுத்துபவர்களாக, இந்த நாட்டை கட்டமைப்பவர்களாக, இந்த நாட்டை உருவாக்குவர்களாக, இந்திய கலாச்சாரத்தை, இந்திய பண்பாட்டை, இந்திய போற்றுகின்ற தலைவர்களாக நாம் இருக்கின்ற கட்சியை நாம் வளப்படுத்துவோம் என கேட்டுக்கொண்டு, இந்த அருமையான நிகழ்ச்சியில் நம்மளுடைய சியாம் பிரசாத் முகர்ஜி ஐயா அவர்களை எடுத்துச் சொல்வதில் ஒரு வாய்ப்பாக உங்களிடத்தில் அமைந்தது ஒரு பாக்கியமாக கருதுகிறேன். இந்த அருமையான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதில் மற்றற்ற மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.